நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எந்த சட்டத்தால் அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, ஆப்ஷன் பி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1980, ஆப்ஷன் சி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1981, ஆப்ஷன் டி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1985, ஆப்ஷன் இ இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ இதற்கான சரியான பதில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஸோ இந்த சட்டமானது எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னா, நுகர்வோர் அதாவது பொருட்கள் வாங்கும்போது ஏதாவது குறைபாடு, சேவை குறைபாடு இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சட்டத்தின் அடிப்படையில் நேஷனல் லெவல்ல பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரீட்ரஸல் கமிஷன்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரீட்ரஸல் கமிஷன் இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரீட்ரஸல் கமிஷன்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த கமிஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த குறைபாடை வந்து நம்ம ஃபைல் பண்ணலாம். ஃபைல் பண்ணும்போது அதற்கான சொல்யூஷன்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்காக பெற்று தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரிட்ரஸல் கமிஷன் வந்து about 2 crores இந்த மதிப்புள்ள பொருட்களுக்கு மேலான அந்த குறைபாட்டுள்ள பிரச்சனைகளை தான் இவங்க வந்து தீர்த்து வைப்பாங்க. ஸோ ஸ்டேட்டுன்னு சொல்லும்போது 50 lakhsலேருந்து 2 crores வரைக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 50 lakhs உள்ள அந்த சேவை குறைபாடுகளுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம வந்து அணுகலாம். ஸோ இட் இஸ் இந்த நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரிட்ரஸல் கமிஷன், அதே மாதிரி ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், இது எல்லாமே ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொல்லும்போது சட்டத்தால் கொண்டு வரப்பட்ட அமைப்புகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை கான்ஸ்டியூஷன்ல சேர்த்திருந்தாங்க அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சட்டத்தை வந்து 2019ஆம் ஆண்டு ரிப்பீல் பண்ணிட்டு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1986 இந்த சட்டத்தின் படி அல்ல, 2019 படி தான் இந்த சேவை குறைபாடுகளுக்கான எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸுமே வழங்கப்படுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் லெவலில் ஒரு சேர்மேன் ப்ளஸ் 4 members இருப்பாங்க. ஸ்டேட் லெவலில் அதே மாதிரி சேர்மேன் ப்ளஸ் 4 members. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா சேர்மேன் ப்ளஸ் 2 members வந்து இதில் இருப்பாங்க.